Hi, it's my tech friend. Welcome to TechFair Tablet. In the channel, purpose to deliver Monday technology, Thursday trending IT, Friday tutorial, and Saturday special. இது போக மற்ற எல்லா நாளுமே we are going to have a beautiful craft, IoT, embedded, and tech concept. And this is the main purpose of this TechFair Tablet. Today is the Thursday trending IT and இந்த வீடியோவில் எப்படி ஒரு VP டானர் நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனர் மாடலான்னு பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆண்டர்பிரனர் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் திங் நீ VP டானர் யூஸ் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனர் மாறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ஐடியாஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் திங் நீங்கள் VP டானர் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் என்னென்ன லேர்ன் பண்ணணும் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் திங் அபவுட் திஸ் வீடியோ நம்ம சேனலில் கேரி பண்ண வீடியோ உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஹேவ் டு கோ ஃபார் a subscribe and let's attend to our concept. ஸோ ஃபஸ்ட் திங் வாட் இஸ் மீன் பை ஆண்டர்பிரனர். அப்போ நீங்கள் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஏகப்பட்ட எம்ப்ளாயை கேரி பண்ணிவிட்டு ஒரு குட் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி ஆண்டர்பிரனர். பட் இதே ஆண்டர்பிரனர் கான்செப்டை நீங்கள் டெக்னாலஜி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கான்செப்ட் இருந்தால் போதும். யூ ஹாவ் டு ஹாவ் எ குட் ஐடியா, நல்ல ஒரு ஸ்கில்ஸ் இருக்கணும், அண்ட் தென் எ குட் மார்க்கெட்டிங் பவர். இந்த 3 கான்செப்ட் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர் மாறலாம். ஸோ அப்போ அந்த ஆண்டர்பிரனருக்கு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படும், அவங்க ரெண்டை கேரி பண்ணணும், அண்ட் தென் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் சேலரி கேரி பண்ணணும். இதெல்லாம் போக தான் அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க. பட் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவில் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டை உங்கள் கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஆண்டர்பிரனர் நீங்களும் மாறலாம். ஸோ தேட்ஸ் அ திங் ஆண்டர்பிரனர் டுவர்ட்ஸ் அ டெக்னாலஜி கான்செப்ட். அண்ட் செகண்ட் திங் இந்த VB.NETல என்ன மாதிரிலாம் ஐடியா சூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் திங் பில்டிங் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோட்டல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் ஜஸ்ட் ஒரு மிஷின் இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட் ஐட்டம் கேரி ஆயிரும். ஸோ எவ்வளோ கவுண்ட் கொடுத்த உடனே எவ்வளோ காஸ்ட்டுங்கிறது கேரி ஆகிட்டே இருக்கும். கடைசியில் நம்ம என்ட்ரு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பில்டிங் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த யூசருக்கு என்ன தேவையோ, அந்த ஹோட்டலில் இருக்கிற ஓனருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா that's the thing about a building software. அண்ட் செகண்ட் திங் ERP சாஃப்ட்வேர் வித் பார்கோட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்கள் ஸ்டாக்கில் ஏற்றிட்டே இருப்பாங்க வித் ஹெல்ப் ஆஃப் எ பார்கோட். அப்போ அந்த ஒவ்வொரு பார்கோடுக்கு எனக்கு ஒவ்வொரு கோடு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே என்ன செய்ய போகிறோம், யூனிக் கோடாக கேரி பண்ணி அந்த கோடு கீழே அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ என்ன நேமு, என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், ஸோ எவ்வளோ ஸ்டாக் உள்ள என்ட்ரி பண்ணியிருக்கோம், ஒரு பீஸோட ரேட் என்னங்கிறது நம்ம டேட்டா பேஸில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து எப்போ கஸ்டமர் எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்கள் டேட்டா பேஸில் அந்த எடுத்து கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் உங்களுக்கு பில்லிங் கேரி ஆகும். ஸோ தட் மீன்ஸ் உங்கள் ரிப்போர்ட்டிங் எல்லாம் கேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி கேரி பண்ணுறீங்க அப்படின்னா இதான் உங்களோட ERP சாஃப்ட்வேர் வித் பார்கோட் கான்செப்ட். அண்ட் இது நீங்கள் கேரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பக்கா டெவலப் பண்ணாலே போதும். அதே கான்செப்டை மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி. அப்போ ஒரே சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு மல்டி ப்ராடக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் அ ERP கான்செப்ட். அண்ட் தேர்ட் திங் டெக்ஸ்டைல் ERP சாஃப்ட்வேர் வித் LAN கான்செப்ட். ஸோ அப்போ இது ERP தானே. அப்போ லாஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மேபி ஒரு டெக்ஸ்டைல் மேபி ஒரு போத்தீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு 4 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 4 ஃப்ளோரில் அங்கங்கே எனக்கு என்ன செய்யணும் பில்டிங் கேரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உனக்கு ஒரே சாஃப்ட்வேர் தான், ஒரே டேட்டா பேஸும் உங்களுக்கு கேரி ஆகும். அந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டத்தில் இல்லாமல் உங்கள் சர்வரில் மட்டும் அங்கே டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த சர்வர் என்ன செய்யும் அந்த டேட்டா பேஸு மற்ற எல்லா கிளைண்ட்டும் தட் மீன்ஸ் எல்லா பில்டிங் சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கேரி ஆகும். அப்போ அதே உங்களுக்கு VB.NETல ஒரு ERP சிஸ்டம் கேரி பண்ண போகிறீங்க. பட் இதில் வந்து உங்கள் லோக்கலில் டேட்டா பேஸ் இல்லாமல் உங்கள் சர்வரில் டேட்டா பேஸ் வச்சுட்டு அங்கேருந்து என்ன செய்வோம் இருக்கிற எல்லா ஃப்ளோரில் இருக்கிற எல்லா பில்டிங் சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கேரி ஆகும். அப்போ எல்லா பில்டிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு எப்போ எங்கள் கஸ்டமர் வெளியில் வராங்களோ அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பார்கோட் ஸ்கேன் பண்ண உடனே நீங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே கேரி ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு அந்த கவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது அடிஷ்னலாக வேறு எந்த ப்ராடக்ட் உள்ள என்டர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கேரி பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி ஹேவ் டு கோ ஃபார் அ டெக்ஸ்டைல் ERP சாஃப்ட்வேர் வித் LAN அண்ட் பார்கோட் ஸ்கேனர். அண்ட் நெக்ஸ்ட் திங் இந்த .NET அப்ளிகேஷனை நம்ம எம்பெடட் கான்சோல்ல இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ஃப்ளோரில் எனக்கு வந்து மெடிக்கல் ஷாப் கேரி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க பேஷண்ட்டுக்கு மெடிசன் வாங்க போகிறப்ப நிறைய க்யூ இருக்கிறப்ப அவங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த பர்சனுக்கு ஒரு டோக்கன் கேரி பண்ணிவிட்டு அந்த டோக்கன் எனக்கு உங்கள் டிஸ்பிளே இன்டிமேட் பண்ணுறதுக்கும் உங்கள் .NET அப்ளிகேஷன் கேரி பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டோக்கன் எனக்கு இன்டிமேட் ஆனதுக்கு அடுத்து அந்த டோக்கன் கீழே அவங்க என்னென்ன மெடிசன்லாம் வாங்கினாங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த பில்லை ஜென்ரேட் பண்ணுற கான்செப்ட் கேரி
கேரி பண்ணலாம். இதே கான்செப்ட் என்ன செய்யலாம், நம்ம பேங்க் கான்செப்ட் கேரி பண்ணலாம். ஸோ பேங்க்கில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர கஸ்டமருக்கு நம்ம வித்ட்ரா கேரி பண்ணுறதுக்கு டோக்கன் கேரி பண்ணுவோம். அப்போ அந்த டோக்கன் நம்பரை நம்ம டிஸ்பிளேல கேரி பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் நம்ம கேரி பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் திங் அபவுட் டாட் அப்ளிகேஷன் வித் யுவர் எம்பெடட் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங், இதே ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது, அண்ட் தென் யார் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணலங்கிறது கேரி பண்ணுறது, அண்ட் தென் அந்த ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்குனாலும் சரி, இல்லை அப்படின்னா அவங்க பில்லிங் கேரி பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஃபுல் ஆட்டோமேஷன் கேரி பண்ணுறதுக்கும் யூ கேன் கோ ஃபார் a VB.NET கான்செப்ட். அண்ட் தென் இதே ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்க ஸ்டாஃபுக்கு அட்டெண்டன்ஸ் கேரி பண்ணோம் அப்படின்னா உங்கள் VB.NET அப்ளிகேஷன் கூடயே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினையும் நம்ம அட்டாச் பண்ணலாம் த்ரூ USB. அப்படி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ணோடனே அவங்களோட ஐடி எனக்கு இன்டிமேட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டேட்டுக்கு எனக்கு அட்டெண்டன்ஸும் ப்ளேஸ் ஆயிரும். அப்போ ஆப்சென்ட்டாக ப்ரெசென்ட்டாக ஸோ இந்த மந்த்துக்கு எனக்கு என்ன ரிப்போர்ட்டிங் எல்லாமே நீங்கள் கேரி பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் VB.NET. அதர்வைஸ் ஒரு கம்பெனி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் எனக்கு மேபி ஒரு 500 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த எம்ப்ளாய்க்கு எல்லாத்துக்கும் என் சேலரி கேரி பண்ணணும். அட் த சேம் டைம் சர்டன் எம்ப்ளாயி வந்து எனக்கு வந்து ஓடி கேரி பண்ணுவாங்க. அப்போ அந்த ஓவர் டைம் கேரி பண்ணுறப்ப எவ்வளோ ஹவர்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணாங்க, ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அவங்களோட மந்த்லி பேமெண்ட்டோ இல்லை எனக்கு வந்து 15 டேஸ் பேமெண்ட் கேரி பண்ணுறப்ப அவங்க ரிசிப்ட் கேரி பண்ணுறது, அண்ட் தென் ஒரு ஃபுல் ரிப்போர்ட் இந்த மந்த்துக்கு சேலரிக்கு நம்ம எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுங்கிற டோட்டல் ரிப்போர்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம VB.NET கேரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எல்லா கான்செப்ட்டுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட்டை நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணி சர்டன் மாடிஃபிகேஷன் மட்டும் கேரி பண்ணி டெலிவரி பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த எல்லா ப்ராடக்ட்டை வச்சு டெஃபினெட்லி யூ கேன் பி அ குட் என்டர்பிரனர் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் VB.NET கான்செப்ட். ஸோ ஒரு கம்பெனியாக இருக்குது ஸ்கூலில் காலேஜுக்கு போயிட்டு உங்கள் இது ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ்க்காக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்கள். அது கரெக்டாக ஒரு 1 or 2 months கரெக்டாக கேரியாக தான் பாருங்கள். அதில் சம்திங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். அப்போ அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அந்த டெமோ எடுத்து அதை போய் இன்னொருத்தர் போய் காமிங்க, இது மாதிரி இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, இதே மாதிரி ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் அவங்க ஓகே பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் கொஞ்சமாக பண்ண வித்தின் 1 year உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த ப்ராடக்ட் என்ன செய்யலாம், நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண definitely you can earn a lot of things and definitely you can get a good profit with the help of your VB.NET knowledge. அண்ட் தேர்ட் திங், இந்த VB.NET கேரி பண்ணுறதுக்கு நான் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஹவ் டு கோ ஃபார் அ விசுவல் ஸ்டுடியோ ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதில் யூ கேன் கோ ஃபார் அ VB லாங்குவேஜ் ஆர் C# லாங்குவேஜ். ஸோ நீ VB லாங்குவேஜ் கேரி பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ பேசிக் திங். இதே நீங்கள் C+ நல்லா நீங்கள் தெரியும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் C#. ஏன்னா அதில் இன்னும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நிறையா கிடைக்கும். அண்ட் தென் யுவர் டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சிஸ்டம் நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ அக்சஸ் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலில் ஒரே ஒரு சிஸ்டத்தில் மட்டும் தான் அவங்க பில்டிங் கேரி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எதுவும் லேண்ட் எதுவும் இருக்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் டேட்டா நெஸ்ஸில் அக்சஸ் வச்சு கேரி பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஹியூஜ் டேட்டா பேஸ் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு கோ ஃபார் SQL சர்வர் அண்ட் திஸ் அபவுட் அ டேட்டா பேஸ். அப்போது இது போக எனக்கு என்ன அப்படின்னா நீங்கள் இதில் நம்ம பார்த்த எந்த ஐடியாவும் எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் கேரி பண்ணுற ஒரு 5 டாஸ்க் எனக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் என்டர் பண்ணுறது எல்லாமே உங்கள் டேட்டா பேஸில் போய் ஆட் ஆகணும். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு பார்கோட் ஏதாவது ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐடிக்கு மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் எனக்கு அங்கேருந்து ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரணும். தட் மீன்ஸ் செர்ச் கான்செப்ட். அப்படி ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்ததில் நீ மேபி ஏதாவது சேஞ்சஸ் கேரி பண்ணணும். மேபி எனக்கு ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் வந்து 22லேருந்து 24க்கு நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் என்ன செய்யணும், உங்கள் டேட்டா பேஸில் போய் அப்டேட் ஆகணும். ஸோ தட்ஸ் திங் அபவுட் யுவர் அப்டேட். அண்ட் ஃபோர்த் திங், எனக்கு ஒருவேளை அந்த ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்த டேட்டா எனக்கு வேண்டாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபீ பேமெண்ட் கேரி பண்ணுற எல்லாமே உங்கள் டேட்டா பேஸ் இருக்குது. மேபி அந்த ஸ்டூடெண்ட் இப்போ எனக்கு வந்து உங்கள் ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நான் அவங்க மெயின்டைன் பண்ண தேவையே இல்லை, அதை நான் டெலிட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ரெக்கார்ட் எப்படி டெலிட் பண்ணணும் பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் திங், இப்போது எனக்கு என்னோட ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்குது, என் ஸ்டாக் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக எனக்கு எடுத்து காமிக்கணும், வியூ பண்ணி காமிக்கணும். ஸோ ஆட், ரிட்ரீவ் அண்ட் தென் அப்டேட், டெலிட், வியூ, இந்த 5 கான்செப்ட் தெரிஞ்சாலே நீ VB.NETல எந்த அப்ளிகேஷனாக நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்டாக எந்த ஒரு எரர் இல்லாமல் நீங்கள் டெவலப் பண்ணலாம். இது போக எனக்கு என்ன அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டல் ரிப்போர்ட் கான்செப்ட் நீங்கள் கேரி பண்ணணும். ஏன்னா கிறிஸ்டல் ரிப்போர்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பில்லிங்லாம் கேரி பண்ண முடியும், ரிப்போர்ட் கேரி பண்ண முடியும். ஏன்னா VB.NET மெயின் கான்செப்ட் எனக்கு என்னன்னா பில்லிங்கும் அந்த ரிப்போர்ட்டிங் தான். ஸோ அந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பில்லை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தெரியணும். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா definitely you can develop an application with the help of your VB.NET. And this is the thing, எப்படி ஒரு VB.NET knowledge யூஸ் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனர் மாடலாம் பார்த்துருப்பீங்க. It's a beautiful thing and go for it. And share this tablet to all your friends and definitely you can get a lot of craft and technology idea from this TechFew tablet and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I'll meet you in the next tablet and this is bye from my tech friend. Thank you.